पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம இன்னையிலிருந்து பார்க்க போறது யோக சூத்திரத்தோட வியாச பாஷ்யத்தை பார்க்க போறோம். 3வது பாதம் 49வது சூத்திரத்திலிருந்து இந்த பாதம் முடிகிற வரைக்கும் 55 சூத்திரம். இந்த பாதம் முடிகிற வரைக்கும் வியாச பாஷ்யத்தையே பார்த்துட்டு போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம்லாம் இப்போ நான் பேச போகிற விஷயம் எல்லாம் இங்கே இல்லை. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நீங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சாலும் கூட யாராவது இதை பற்றி பேசுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பேச மாட்டேன். பேசுறதுக்கு ஆளே இல்லை. அது மாதிரியான விஷயத்தை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 49வது சூத்திரம் வந்திருக்கு. சத்வ புருஷான்யதா கியாதி மாத்திரஸ்ய சத்வ புருஷ அன்யதா கியாதி மாத்திரஸ்ய சர்வபாவ அதிஷ்டாத்ருத்வம் சர்வபாவ அதிஷ்டாத்ருத்வம் சர்வஜ்ஞாத்ருத்வம் சர்வஜ்ஞாத்ருத்வம் ச சத்வ புருஷான்யதா கியாதி மாத்திரஸ்ய சர்வபாவாதிஷ்டாத்ருத்வம் சர்வஜ்ஞாத்ருத்வம் சர்வஜ்ஞாத்ருத்வம். மெதுவா நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணி 48வது சூத்திரத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 48வது சூத்திரம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ததோ மனோஜவித்வம் விகரண பிரதான ஜெயஸ்ச அப்படின்னு பார்த்துருக்கோம். லாஸ்ட் சூத்திரம் நம்ம பார்த்தோம். இப்போ மெதுவா மூவ் பண்ணி நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம் பிரசங்கியானம் அப்படின்ற 98% சத்துவ குணத்துல நிக்கிறோம். இந்த பரம் பிரசங்கியானத்துல நிற்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த பிரகிருதி வேற. பிரகிருதினா என்ன அர்த்தம்? நீங்க சித்தத்தோட இருக்கக்கூடிய விருத்திகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எந்த சித்தத்துல விருத்திகளே இல்லாத சித்தத்துல சேர்ந்தாச்சு. 95% அகங்காரம் இருக்கும். 95% இருக்கும்போது சாஸ்மிதா சமாபத்தின்னு அகங்காரம் இருக்கும். 96-97% போகும்போது பிராத்திபம் அப்படின்ற ஞானம் வந்துடும். பிராத்திபம்ன்ற ஞானம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாம விஷயங்கள் அறிதல் சாமர்த்தியம் வந்துடும். இந்த 97%க்கு அப்புறம் 98% சத்துவ குணம் உங்களுக்கு போகும்போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம் பிரசங்கியானம் அந்த இடத்துக்கு பேர். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன ஞானம் உண்டாகும் அப்படின்னா தாரகம் சொல்லக்கூடிய ஒரு ஞானம் உண்டாகுது. அந்த இடத்துல 98% தான் என்ன உண்டாகுது அப்படின்னா அந்நியதாக்கியாத்தி அப்படின்னு ஒரு விஷயத்த நான் ஆரம்பத்துல சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த அந்நியதாக்கியாத்தியை தான் இந்த சூத்திரத்துல சொல்லுது. சத்துவ புருஷ
சத்துவன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கரணத்துக்கு பேரு, சித்தத்துக்கு பேரு சத்துவம் அப்படின்னு பேரு. ஏன் சத்துவம்? சத்துவ குண பிரதானம். சத்துவ குணத்தோட பிரதானத்திலிருந்து ரொம்ப 100% சத்துவ குணத்திலிருந்து எது உண்டாச்சுன்னா இந்த மனசு புத்தின்னு சொல்லக்கூடிய அந்த கரணம் உண்டாச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த அந்த கரணத்துக்கு ஒரு காமனா என்ன பண்றோம், சித்தம்னு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பேர் வச்சுக்கிறோம், சித்தம் அப்படின்னு. அதை நீங்க மனசுன்னு சொல்லுங்க, இல்ல நான் புத்தின்னு வச்சுக்கோங்க, இல்ல எனக்கு சித்தமே கம்ஃபர்டபுளா இருக்குன்னா சித்தம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கரணம்னு ஒரு காமனா வச்சுக்கிட்டா கூட ஓகே தான். அந்த கரணத்துக்கு இன்னொரு பேர் தான், என்ன பேர் அப்படின்னா சத்துவம். அந்த சத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு கொண்டு போனதுக்கு பிறகு அந்த சத்துவத்துல அமனிபாவம்னு அதுக்கு என்ன பேர் வைக்கிறோம், வேதாந்தத்துல அதுக்கு பேரு அமனிபாவம். எந்த இடத்துல சுவாமி நமக்கு நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துல இருக்கிற சித்தம். தூக்கத்துல என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா காரண பாவத்துல இருக்கு, விருத்திகள் இல்லை. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா எண்ணங்கள் இல்லாம என்ன இருக்கு அப்படின்னா ஒன்னும் தெரியலன்ற மட்டும் இருக்கு. அப்ப எண்ணங்கள் இல்லைன்னா என்ன அர்த்தம், எந்த தாட்டும் இல்லை, அகங்காரம் இல்லை, புத்தி இல்லை, மனோவிருத்திகள் இல்லை, புத்தி விருத்திகள் இல்லை, இந்திரிய விருத்திகள் இல்லை, இந்த உலகத்தோட விவகாரங்கள் எதுவுமே இல்லை. எப்படி தூக்கத்துல நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. ஏன் வேற ஒன்றையும் அறியவில்லை, அங்க எதுவும் இல்லை. புரியுதா? அப்போ தூக்கத்துல இருக்கிற அந்த நான் ஒன்றையும் அறியவில்லைன்றதுதான் சமாதி அபியாசத்துல அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த ஸ்டேஜை வந்து பேக்கப்ல இருக்கும் போதே அடையும் போது அதுக்கு பேரு பரம் பிரசங்கியானம். மனசுல எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும், பரம் பிரசங்கியானம்னா தூங்காமல் தூங்குறது, தூங்காமல் தூங்குறது, அதான் வந்து பாத்தீங்கன்னா பரம் பிரசங்கியானம். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் ரீகால் பண்றோம். அது என்ன நடக்குது, நமக்கு வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் நான் நல்லா சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லைன்னு நம்ம ரீகால் பண்ணி சொல்றோம். அதே நேரத்துல ஒருத்தன் சமாதி அபியாசத்துல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே போறான், நேத்தி 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 நேத்தின்னு எல்லாத்தையும் நேத்தி பண்ணதுக்கு பிறகு அவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சுகமா தூங்குனேன்னு சொல்ல மாட்டான். தூங்குனன்றது வந்து பாஸ்ட் ஆயிடுது, நமக்கு டெய்லி அனுபவம். அப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னா நான் சுகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். நல்லா தெரிஞ்சுங்க, பரம் பிரசங்கியானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோட சுரூபம் எப்படி இருக்கும், சுகஸ்வரூபம். நம்ம தூக்கத்துல வந்து ரீகால் வேக்கப் ஆனதும் ரீகால் பண்றத அவன் என்ன பண்ணிட்டு இருப்பானா பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அனுபூதி பண்ணிட்டு இருப்பான். அப்ப அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சுகமா இருக்க கூட அவித்யாவை நம்ம டெய்லி ரீகால் பண்ணும்போது என்ன பண்றோம், ஒன்னும் தெரியல, நான் சுகமா இருந்தேன், ஒன்னும் இல்லை, சூன்யமா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அத சமாதியில இருக்கிறவன் என்ன பண்ணுவான், பிரசன்ட்ல சொல்லுவான் நான் சுகமா இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அந்த சித்தத்துல வேற எந்த ஒரு விருத்திகளும் இல்லை அப்படின்னு அந்த சித்தத்தை என்ன பண்ணுவான், விருத்திகள் இல்லாத ஒரு சித்தத்தை பார்ப்பான். அந்த விருத்திகள் இல்லாத சித்தத்துக்கு பேரு இந்த இடத்துல சத்துவன்னு கொடுத்து. அப்போ சத்துவன்றதுக்கு அர்த்தம் அமனிபாவம். எந்த ஒரு ப்ரொஜெக்ஷனும் இல்லாத ஸ்லேட்ல இருந்த எல்லா ஸ்லேட்ல எழுதி வச்சிருந்தது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டு பிளைன் ஸ்லேட்டா இருக்கக்கூடிய சித்தம். குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா விட்டா என்ன பண்ணிருக்கு, எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருக்கும். குழந்தை செவத்தெல்லாம் எழுதி வைக்கும். கையில வந்து ஒரு கிரேயான் கிடைச்சதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பண்ணுவோம், எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் எழுதி வைக்கும். நம்ம மனசு அதுதான் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அதை எல்லாத்தையும் நேத்தி பண்ணும்போது என்ன பண்றோம், எல்லாத்தையும் எரேஸ் பண்றோம். எரேஸ் பண்ணிட்டு அந்த ஸ்லேட்டை வந்து பாத்தீங்கன்னா பிளைன் ஸ்லேட்டா வச்சா எப்படியோ அதே மாதிரி எல்லாத்தையும் எரேஸ் பண்ணதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அமனிபாவம் அதுதான் சத்துவம்னு பேர். அந்த சித்தத்தை என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா புருஷன். அதுக்கப்புறம் இவனும் வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா இருக்கேன் அப்படின்னு தன்னையும் பார்க்கின்றான். அதுக்கப்புறம் தனக்கு அந்நியமா இருக்கிற இந்த சித்தத்துல ஒண்ணுமே எண்ணங்கள் இல்லாத சித்தத்தையும் பார்க்கின்றான். இது முடியுமா சுவாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா உடனே சொல்லுங்க. யாராவது கேட்பாங்க, புரிஞ்சா போதும் வேதாந்தத்துல இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும்.
யாராவது கேட்பாங்க புத்திசாலித்தனமா ரொம்ப இதா, என் டெய்லி நடந்துட்டு இருக்கு, டெய்லி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா என்ன பண்றோம் பிரசன்ட்ல? டெய்லி நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமனிபாவம் சித்தியா இல்லையா, சித்தமாகுமா ஆகாதா? அமனிபாவம் வந்து ஒருத்தருக்கு கிடைக்குமா கிடைக்காதா? ஒவ்வொருத்தருக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. டீப் ஸ்லீப்ல ஒவ்வொருத்தருக்கும் அமனிபாவம் தான் சித்தமாகிட்டே இருக்கு. டெய்லி சித்தமாகுது அமனிபாவம். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க லேயர், ஒரு லேயர் வந்து பாத்தீங்கன்னா அவித்யான்ற லேயர் இருக்கிறதுனால, அந்த அவித்யா தான் தமோ குணம், தமஸ், இருட்டு. அதுல போய் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியாம காணா போயிடுறோம். நம்ம எதை ஆலிங்கனம் பண்றோம் தூக்கத்துல வந்து அந்த அவித்யாவை ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு கட்டி பிடிச்சு தூங்குறோம். இருட்டை கட்டி பிடிச்சு தூங்குறதுனால ஒன்னும் தெரியலன்னு ஆயிரும். வேக்கப்ல இருக்கும் போது பூரண வேக்கப்ல புருஷன் என்ன பண்றான்னா, பூரண வேக்கப்ல இருந்துகிட்டு பண்ணும்போது தான் யாருன்னு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. நான் திரஷ்டா, நான் பார்ப்பவன் அப்படின்னு பார்த்துட்டு, இது சித்தம், இந்த சித்தத்துல ஒரு விருத்திகளும் இல்லை அப்படின்னு எல்லாம் லயமாயி போய் சித்தம், வெறுமனே சித்தம் மட்டும் இருக்கு. இத வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பேருனா அந்நியதா கியாதி மாத்திரசிய. ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் அவனுக்கு நடக்கும். எண்ணமில்லாத மனசை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க. தூக்கத்துல என்ன சந்தோஷம் கிடைக்குது? ஏதாவது கம்பேர் பண்ண முடியுமா? தூக்கத்துல இருக்கிற சந்தோஷத்துக்கு ஏதாவது கம்பேரிசன் இந்த உலகத்துல இருக்கா? ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல கம்பேரிசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆனந்தத்துக்கு கம்பேர் இருக்கான்னு கேட்கிறேன் நான். தூக்கத்துல இருக்கிற ஆனந்தத்துக்கு ஏதாவது கம்பேர் பண்ண முடியுமா உலகத்துல இருக்க ஆனந்தத்தோட? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. டீப் ஸ்லீப்போட ஆனந்தத்துக்கு கம்பேர் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்போ அந்த ஆனந்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு முதல் ஃபர்ஸ்ட் க்ஷணம் இந்த தூக்கத்துக்குள்ளார உள்ள போற மாதிரியே சமாதியில முதல் ஸ்டெப் உள்ள போனோன்னு அவனுக்கு ஒரு பரவசம் உண்டாகும். தன்னை வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல இருந்து அந்நியமா பார்ப்பான். ஒரு பெரிய யுரேக்கான்னு குதிக்கலாம் போல இருக்கும். இந்த தேகத்துக்கு அந்நியமா, இந்த சித்தத்துக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பான். அதுக்கப்புறம் தனக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா தனக்கு அந்நியமா பார்ப்பான். அப்படி பார்க்கும்போது அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்நியதா கியாதி. அந்நியதா கியாத்தின்னு என்ன அர்த்தம்? விவேகம்னு அர்த்தம். ஆத்ம அனாத்ம விவேகம். அப்ப முதல் எங்க நடந்துச்சு அப்படின்னா, எங்க அத்தியாசம், முதல் அத்தியாசம் எங்க நடக்குது அப்படின்னா சித்தத்தோட நமக்கு நடக்கிற இந்த சயோக சம்பந்தம் தான் முதல் சம்சாரத்தோட ஆதி காரணம். இத ஆதி காரணத்துக்கே போய் என்ன பண்றான், இது வேற நான் வேற அப்படின்னு அந்த பரம்பிரசங்கியானத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நடக்குது. அந்நியதாக்கியாதி கூட நான் சொன்னேன்ல, புது சைக்கிள் கிடைச்சா ஓட்டிகிட்டே போவோம். எனக்கு ஒரு பிஎஸ்சி எஸ்எல்ஆர் கிடைச்சது சின்ன வயசுல. விடமாட்டோமே. 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது சைக்கிள் கிடைச்சது. வந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியெல்லாம் கூட ஓட்டுவோம். 10 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் இங்க அங்க தெருவழியா இங்க அங்க ஓட்டிக்கிட்டே இருப்போம். எங்க போனாலும் கருவேப்பிலை வாங்கிட்டு வாடா அப்படின்னா சைக்கிள் எடுத்து தான் போவோம். சின்ன சின்ன இடத்துக்கு கூட பக்கத்து வீட்டு ஆண்டியை கூப்பிடுறா அப்படின்னா கூட வந்து என்ன பண்ணுவோம், சைக்கிள் எடுத்து தான் ஆண்டியை போய் பார்க்கறது போவோம் பக்கத்து வீட்டுக்கு. அப்ப எல்லா இடத்துலயும் அந்த புது சைக்கிளை ஓட்டிக்கிட்டே இருக்கிற ஹேபிட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவான், இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு இந்த சித்தத்தையும் தன்னையும் வந்து பாத்தீங்கன்னா வேற வேறன்னு பாக்குறதுல அவனுக்கு ஒரு பெரிய பரவசம் கிடைக்கும். என்னன்னா ஆனந்தம். தூக்கத்துல என்ன ஆனந்தம் இருக்கோ அந்த ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம ஞான நிஷ்டை அடையிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ். இந்த அபியாசம் பண்ண 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 என்ன ஆகுனா அதுதான் இங்க சொல்லுது, அந்த அந்நியதாக்கியாதி மாத்திரசிய. வேற ஏதாவது விவகாரம் இருக்குமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த விவகாரங்களும் அவனுக்கு இருக்காது. அவன் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரமும் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளாரையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டு தேன் உள்ளார விழுந்துருச்சுன்னா தேனை சாப்பிட்டு 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 அதுக்குள்ளாரையே மயங்கி கிடக்கிற மாதிரி என்ன பண்ணுவான், சதா வந்து இந்த சித்தத்தை வந்து ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன். அப்படிப்பட்டவனுக்கு உலக விவகாரம் இல்லை, சரீர விவகாரமே வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது. சரீரத்தோட விவகாரங்களையே என்ன, சரீரத்தோட விவகாரம் குளிக்கிறது, தூங்குறது, அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றது, இது மாதிரி வஸ்திரங்கள் போடுறது, இதை மெயின்டைன் பண்றதுக்கு பாத்தீங்களா அது கூட அவனுக்கு என்ன ஆயிடும், விட்டு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிடப்பான். எங்க சாஞ்சி கிடக்கானோ அப்படியே சாஞ்சி கிடப்பான்.
அப்படிப்பட்டவனுக்கு அந்நியதாக்கியாத்தி மாத்திரசிய அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்நியதாக்கியாத்தி மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுக்கு. தூக்கத்துல இருந்து நல்லா டீப் ஸ்லீப் உங்களை எழுப்பிவிட்டா எந்திரிப்பீங்களா? எந்திரிக்கிறதுக்கு மனசே வராதுன்னு நமக்கு. வலுக்கட்டாயம் தானே எந்திரிக்க வேண்டியிருக்கதா? ஐயோ விவகாரம் இருக்கு, இதை போகணுமே, கிளாஸ் இருக்கு, இதை பண்ணணும், அதை பண்ணணும், அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க. அதானே உங்களுக்கு எந்த விவகாரமே இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவீங்க? டீப் ஸ்லீப் இருக்குன்னா நல்லா படுத்துவோம். நான் 3 நாள் வந்து 10 நாள் லீவு. 3 நாள் லீவு அப்படின்னும் போது எப்பவுமே அரை மணி நேரம் தான் மத்தியானம் தூங்குவேன். அரை மணி நேரம் ஒரு 30-40 நிமிஷம் தூங்குவேன். நேற்றெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் இல்லை. அப்போ கிளாஸ் இல்லைன்னா நல்ல தூக்கம், கிளைமேட் நல்ல சில்லுன்னு இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? கிளாஸ் இல்லை, கர்த்தவியம் எதுவும் இல்லை. அப்போ கர்த்தவியம் டியூட்டி எதுவும் இல்லாதனால இன்னொரு அரை மணி நேரம் படுப்புமே, யார் அடிக்க போறா அப்படின்ட்டு அந்த ஆனந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஆளுக்கு ஒரு வேலையுமே அதுக்கப்புறம் இல்லைன்னு வச்சுங்களேன், சம்சாரத்தில் எந்த வேலையுமே இல்லை. அப்போ அவன் அந்நியதாக்கியாத்தியில் என்ன பண்ணுவாங்க? தூக்கம் மாதிரி தான், அந்நியதாக்கியாத்திலேயே இருக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு சாதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றோம்ல, ரிஷிகள் முனிவர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 வருஷம் அப்படியே இருந்தாங்க, 100 வருஷம், 2000, 200 வருஷம், 300 வருஷம் அப்படியே இதுலயே நிஷ்டையிலேயே இருந்தாங்க. நம்ம பாக்குறோம்ல, தூங்காமல் தூங்கி இருப்பது எக்காலம், தூங்காமல் தூங்கி இருப்பது எக்காலம், தூங்காமல் தூங்குறது. அப்ப தூங்காமல் தூங்குறதுன்னா என்ன அர்த்தம்? நான் வேற இது வேற, நான் வேற இது வேற. அந்த இடத்துல துக்கம் இருக்கா அப்படின்னா துக்கம் இல்லை. தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல இருக்கிற ஆனந்தம், பெரிய ஆனந்தம் கிடைச்சிட்டு இருக்கோம், பிரசன்ட்ல அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் தெரியுங்களா? முதல் ஸ்டெப் ஆனந்தம் கிடைக்குதா? 2வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். அந்நியதாக்கியத்தில வேற என்ன கிடைக்கும்? பார்க்க 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 வெயிட் பண்ணுங்க, அது பரிணாமம். வெயிட் பண்ணுங்க, டக்கு டக்குன்னு போகாதீங்க. வேற என்ன கிடைக்கும்? அங்க முதல்ல ஆனந்தம் கிடைக்கும், முதல்ல ஆனந்தம் கிடைக்கும். இந்த ஆனந்தத்துல இருக்க 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 ஆமா நான்றது தெரியுதுன்னு சொல்லிட்டு, நானும் தெரியுது, இந்த வெளியில இருக்க பிரகிருதியும் தெரியுது. அத்தியாத்ம பிரசாதம் இதுலயே வந்துடுது. எந்த இடத்துல அப்படின்னா நிர்விச்சார வைசாரத்தியத்திலேயே வந்துடுது உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா கொஞ்சம் அதுக்கு அத சூத்திரம் வந்துடுது. இன்னும் சொல்லல உங்களுக்கு. இந்த இருக்க 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 இந்த சித்தம் வேற நான் வேற, சித்தம் வேற நான் வேற அப்படின்னு பார்க்க 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 மெதுவா உங்களுக்கு வர என்ன வருது அப்படின்னா சர்வ பாவ அதிஷ்டாத்ருத்வம். இங்க இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லல, சூத்திரம் இப்பதான் இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அப்ப வந்து சர்வபாவ அப்படின்னா இந்த பிரகிருதிக்கு வந்து பாத்தீங்கன்னா, பிரகிருதி வந்து இப்ப எனக்கு எப்படி ஆயிடுச்சு? பிரகிருதியை நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேனாவே அதுக்கு என்ன வருதுன்னா எனக்கு ஹோல்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நமக்கு எப்படி இருக்கு பிரகிருதி? நம்ம மனசு வந்து இப்ப நமக்கு வசப்பட்டதா இருக்கா இல்லையா? நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கு, பேய் மாதிரி நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருக்கு, நம்ம தலையில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு மிளகா அரைச்சிக்கிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வசமா இருக்கும், நம்ம பிரகிருதிக்கு வசப்பட்டு நம்ம இருக்கோம். எப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது வேற நான் வேறன்னு பார்த்து உங்களுக்கு வந்து பார்க்க ஆரம்பிச்சீங்களோ அப்ப அந்த பிரகிருதி என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு வசப்பட்டதான். அப்ப பிரகிருதிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி முழுசா உங்களுக்கு வசப்படும் போது என்ன நடக்குது அப்படின்னா போன மந்திரத்துல 48வது மந்திரம் பாருங்க, பிரதான ஜெயஸ்ச மனோஜவித்வம் விகரணபாவக பிரதான ஜெயஸ்ச. இந்த உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவுமே இல்லாம போயிடும், விகரண பாவம், கரணம் எதுவுமே இருக்காது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கரணம் இல்லாத ஞானம் உண்டாகிற சாமர்த்தியம் உண்டாயிடும். தூக்கத்துல உங்களுக்கு நான் சுகமா தூங்குனேன்னு சொல்றீங்கல்ல, சுகமா தூங்குனேன்னு நீங்க சொல்லும் போது சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அங்க இருந்துச்சு? ஒண்ணுமே இல்லை. நமக்கு அறிவு கிடைக்கணும் அப்படின்னா இப்ப ஜாகிரதத்துல இந்திரியங்கள் இருக்கு, மனசு இருக்கு, புத்தி இருக்கு. இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல வந்து என்ன ஆயிடுது? லயமாயிடுது. அப்ப தூக்கத்துல 3மே லயமாயிடுச்சு. ஆனா உங்களுக்கு ஒரு ஞானம் உண்டாச்சு, நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. வேற ஒன்றையும் அறியல அப்படின்னா நீங்க வந்து அறியறதுக்கு உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்திருக்கணுமே. எதையாவது இருக்குன்னு தெரியறதுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், இல்லைன்னு சொல்றதுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். அப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க
அறிவோட இருந்திருக்கீங்க. அந்த அறிவுக்கு என்ன பேர் அப்படின்னா விகரண பாவம்னு பேர். இன்ஸ்ட்ருமெண்டே இல்லாத, போன சூத்திரத்துல இருந்து எடுக்கிறேன், இன்ஸ்ட்ருமெண்டே இல்லாம இந்த ஆத்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிகிற சாமர்த்தியம் இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும் அப்படின்னு. இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமலேயே கூட இந்த ஆத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா ஞான சுரூபமா இருக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா விகரண பாவம் அப்படின்னு 2வது ஸ்டெப் கிடைக்கும். அப்ப நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆக 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 சுகம் கிடைக்கும். அப்புறம் இந்திரியங்கள் இல்லாமலேயே, மனசு இல்லாமலேயே ஒன்னு அறிகிற சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகும். சரி, அறியறது எந்த விஷயத்தெல்லாம் நீங்க அறிவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வபாவ அதிஷ்டாத்திருக்கும். சர்வ விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, அறிய ஆரம்பிப்பீங்க. அறிய ஆரம்பிச்சதுக்கு பிறகு பிரகிருதி உங்களுக்கு வசப்பட்ட மாதிரியே என்ன ஆகும், பிரகிருதியோட காரியங்கள் எல்லாம், பிரகிருதியிலிருந்து எதெல்லாம் உண்டாச்சோ இந்த மொத்த யூனிவர்ஸும் பிரகிருதியோட காரியம், அது எல்லாத்துக்கும் நீங்க என்னவாயிடுவீங்கன்னு கேட்டா ஆதார தத்துவமா ஆகிவிடுவீர்கள். உங்களுக்கு மேலதானே பிரகிருதி இருக்கு. நான் ஒன்றையும் அறியவில்லை, நான் ஒன்றை அறியவில்லை எங்க இருக்கு, ஒன்றை அறியவில்லை எங்க இருக்கு, எனக்கு மேலதான் இருக்கு, எனக்கு மேல இருக்கு, நான் தான் ஆதாரம். நான் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் ஒன்றையும் அறியவில்லை. அப்ப அவித்யா வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் ஷேடோ இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவித்யா என் வசப்பட்ட மாத்திரத்துல அவித்யாவோட காரியங்களா இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வசப்பட்டு விடுகிறது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேரு, பிரதான ஜெயஸ்ச அப்படின்னு போன சூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரதான ஜெயம் அப்படின்னு சொல்லப்படுது. பிரதானம் ஜெயமாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதானத்தோட காரியமா இருக்கிற சர்வமும் உங்களுக்கு வசப்பட்டதான். முதல் 2வது. அப்ப என்ன வந்துருது, முதல்ல ஆனந்தம் கிடைக்கும், தூக்கத்துல இருக்கிற ஆனந்தம். 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், பிரகிருதி வசமாயிடும், பிரதான ஜெயமாயிடும். அதனால பிரகிருதியோட காரியமா இருக்கக்கூடிய அந்த மொத்த சர்வ பாவங்களும் அப்படின்னா சர்வ வஸ்துக்களும் அர்த்தம். சர்வ வஸ்துக்களும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஆதாரமா ஆயிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம என்ன ஆகுறது, விகரண பாவம்னு போன சூத்திரத்துல சொல்லிச்சுல்ல, விகரண பாவம் இல்லாமலேயே, கரணங்கள் இல்லாமலேயே சர்வத்தையும் அறியக்கூடிய சாமர்த்தியம் உண்டாயிடும். அதுக்கு பேரு சர்வ ஞாத்ருத்வம் ச, சர்வ ஞாத்ருத்வம் ச, சர்வத்தையும் அறிகின்ற தன்மையானது உண்டாகிறது. அப்ப இத்தனை ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்துல நடக்குது. அப்ப பரம்பிரசங்கியானம் டச் பண்ணோன்னு முதல்ல இது சுகம், நம்ம டெய்லி தூங்கி போயிடும். நான் ஒண்ணு சொன்ன தெரியுங்களா உங்களுக்கு, 12:12 வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லியிருக்கோம். 12:12 வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத், பகவத்கீதையில 12:12 ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத், குருட்டாம்போக்குல பண்ற அபியாசத்தை காட்டிலும் நல்ல குருநாதர்கிட்ட உட்கார்ந்து சிரவணம் பண்றது உத்தமம், ரொம்ப சிரேஷ்டம். அதுக்கப்புறம் சிரவணம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே விட்டுட்டீங்கன்னா வேஸ்டா போயிடும். சிரவணத்தை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத் ஞானாத் தியானம் விசிஷ்யதே. சிரவணம் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து தியானம் பண்றது, நிதித்தியாசனம் சொல்ற ஆத்ம தியானம் ரொம்ப உயர்ந்தது. சரி, ஆத்ம தியானத்திலேயே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வரும், லைன் கட்டி இப்ப சொல்லணும்ல. இது வரைக்கும் என்ன சூத்திரங்கள்ல என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அதுல எல்லாத்துலயும் இது பொய், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய்ன்னு தியாகம் பண்ணணும். தியானாத்து கரும பல தியாகா, தியானத்தை காட்டிலும் எது உயர்ந்தது அப்படின்னா அந்த தியானத்துல நிறைய சித்திகள் வந்து பாத்தீங்கன்னா கியூல வந்துகிட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணணும். அந்த கியூல வந்து பாத்தீங்கன்னா மெயின் என்ன தெரியுங்களா வரும், நம்ம தூக்கத்துல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தூங்கி போயிடுறோம் சாமி. பொங்கல் சாப்பிட்டோம்னா பொங்கலும் வடையும் சாப்பிட்டீங்கன்னா சாம்பார்ல ஊற வச்சு போச்சு, அவ்வளவுதான். நான் இப்ப சமீபத்தில் சாப்பிட்டேன், எவ்வளவு சுகர் ஏறுது பொங்கல்ல எவ்வளவு ஏறுதுன்னு பாக்குறதுக்காக பொங்கலும் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான பொங்கல், தீபாவளிக்கு நல்ல பொங்கலும் வடையும் சாப்பிட்டா எவ்வளவு தூக்கம் தெரியுங்களா வருது. நம்ம என்ன பண்ணிடுறோம், கர்மப்பட தியாகம் இருக்கா இல்லையா, தூங்கிடுறோம். அப்ப சமாதியில போறவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரம்பிரசங்கியானத்தை உங்களுக்கு முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கம் வரும். தூக்கம்னு என்ன அர்த்தம், சுகம்.
அந்த சுகத்திலேயே போய் விழுந்துடலாமோன்னு. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சுகத்தை ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப ஸ்வீகாரம் பண்ணாம ஃபுல் அவேர்னஸோட இருக்கும்போது 2வது ஸ்டெப் என்ன நடக்கும்? அந்த சித்தத்தை பார்க்க 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 அந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்க ஆரம்பிச்சிடும். அந்த சித்தத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன பேரு? பிரதான ஜெயம். 2வது ஸ்டெப். தூங்காம இருந்தீங்கன்னா பிரதான ஜெயம் உண்டாயிடும். அப்புறம் 3வது ஸ்டெப் என்ன ஆகுனா, மெதுவா 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 பிரதானத்தை ஜெயம் பண்ண 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 நீங்க மெதுவா விகரண பாவம் உங்களுக்கு உண்டாயிடும். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாம அறியிற தன்மை உண்டாகும். 3வது ஸ்டெப். அந்த அறியிற தன்மைக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ ஞாத்ருத்வம் அப்படின்னு பேரு. இதுதான் இங்க சொல்லுது, சர்வ பாவ அதிஷ்டாத்திருத்துவம். எல்லா பாவங்களுக்கும் வஸ்துக்களுக்கும் ஆதாரமா இருக்கிற தன்மையும் சர்வத்தையும் வந்து கரணங்கள் இல்லாமல் அறியக்கூடிய தன்மையும் ஒருத்தருக்கு உண்டாகிவிடும். இது நமக்கு டெய்லி தூக்கத்துல நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கவனிக்கிறது தூக்கத்துல நடந்துட்டு இருக்கு. ஆனந்தம் இருக்கா? தூங்க உள்ள போனோடனே ஆனந்தம் வந்துருதா? அப்ப ஆனந்தம் வந்துருது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதை பாக்குறீங்க? நான் சுகமா தூங்குனேன், சுகம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் தெரியவில்லை. அப்ப நீங்க பிரகிருதியை பாக்குறீங்களா? டெய்லி பிரகிருதியை நம்ம பாக்குறோம். ஒன்னும் தெரியல அப்படின்னு பிரகிருதியை பாக்குறோம். அப்ப பிரகிருதியை பாக்குறோம், ஆனா ஜெயிச்சமா இல்லையா? தோத்து போயிடும். டெய்லி தோத்து போயிடும். பிரகிருதியில வந்து பாத்தீங்கன்னா டும்னு தொபுக்கடி ஏறுன்னு அந்த பாதாளத்துல பிளாக் ஹோல்ல விழுந்துட்டு நம்ம தொலைஞ்சு போயிடும். ஆனா அந்த ஆனந்தத்தை நீங்க ஸ்வீகாரம் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனந்தத்தை ஸ்வீகாரம் பண்ணீங்கன்னா பிரகிருதி லயம். ஆனந்தத்தை ஸ்வீகாரம் பண்ணினா தூக்கத்துக்கு சமமா பிரகிருதி லயம். நம்ம தூங்கணும் அப்படின்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் டீப் ஸ்லீப்ல இருந்து வெளில வந்துடலாம். ஆனா பிரகிருதி லயத்துல பரம்பிரசங்கியானத்துல விழுந்தீங்கன்னா 1,00,000 மண்வந்தரங்கள், 1,00,000 மண்வந்தரம் ப்ளீஸ் ஆயிடுங்க. அப்ப அங்கேயும் கருமப்பல தியாகத்தை பண்ணிட்டு நான் எனக்கு இல்லை, இது இந்த சுகம் எனக்கு வேணாம், இது ஆப்ஜெக்டோடது, இது சத்துவகுணத்தோட 98% சத்துவகுணத்தோடது, இது பிரகிருதியோட சுகம், இது என்னுடைய சுகம் இல்லை அப்படின்னு ஒருத்தான் அதையும் தியாகம் பண்ணா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பிரதான ஜெயம் வந்துடும் உங்களுக்கு. ஆமா இல்ல, வெயிட் பண்ணுங்க. நீங்க சொல்றதையே சொல்றேன். இல்ல 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 இன்னும் இருக்கு, இன்னும் போக வேண்டியிருக்கு. இப்பதான் இந்த சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கு, 49 ஆரம்பிச்சிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரகிருதி வந்து பாத்தீங்கன்னா ஜெயம் பண்ணிடுறீங்க. ஜெயம் பண்ண மாத்திரத்துல வந்து எப்ப பிரகிருதி ஜெயம் பண்ண முடியும்? தூங்கிட்டீங்கன்னா ஜெயம் பண்ண முடியாது. ஆனந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணியே ஆகணும். நீங்க உட்கார்ந்து பாருங்க, பொங்கலையோ இதையோ நல்ல தூக்கம் வந்தோன்னே நான் தூக்கத்தை ஜெயிக்க போறேன் அப்படின்னு தூக்கத்தை உதாசீனப்படுத்தி நின்று பாருங்க. நம்மளால சாதாரண தூக்கத்தையே ஜெயிக்க முடிய மாட்டேங்குது. நல்ல தூக்கம் வந்தா என்ன பண்றோம்? தூங்கிடும், மற்றதெல்லாம் தியாகம் பண்ணிடுறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு எவ்வளவு பெரிய தார்டியம் வேணும் தெரியுங்களா, தைரியம் வேணும் தெரியுங்களா? அதுக்காக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த தூக்கத்துல இருக்கிற ஆனந்தத்தை கிராஸ் பண்றதுக்காக தான் ஈஸ்வரனோட பக்தி தேவை. இந்த ஈஸ்வர பக்தி இல்லாம இந்த மாயையை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது? பிளாக் ஹோலை கிராஸ் பண்ண முடியாது. அப்படி நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரதான ஜெயம் உண்டாயிடுச்சு. பிரதான ஜெயம் உண்டாயிடுச்சு அப்படின்னா பிரதானத்தோட காரியமா இருக்கிற இந்த மொத்த சிருஷ்டிக்கும் நீங்க என்ன பண்றீங்க? ஆதாரமா அதிஷ்டாத்திருத்துவம்னா தலைவன் ஆயிடுறீங்க, மொத்தத்துக்கும் மாஸ்டர் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாம விகரண பாவம் சித்திச்சது. கரணம் இல்லாதது, இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம ஞானம். அப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம ஞானம் சித்திக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வஜாத்திருத்துவம், சர்வஜத்துவம் சொல்றோம். சர்வத்தையும் அறியக்கூடிய சாமர்த்தியம் ஒருத்தருக்கு உண்டாகுது. அந்த இடத்துல உண்டாகிற ஞானத்துக்கு என்ன பேருனா தாரகம் அப்படின்னு. இந்த நிலை சித்திச்சதுன்னா தாரகம். இந்த சம்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாண்டி போறதுக்கான சாதனம் இந்த அந்நியதாக்கியாதி அப்படின்னு பேர். பாஷ்யத்துக்கு வந்துரு. ஆச்சாரியர் சொல்றார், ரொம்ப அற்புதமான பாஷ்யம். இந்த பாடத்துல இருந்து 2 வாட்டி 3 வாட்டி கேட்டு திரும்ப 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 இது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டையில உச்சத்துல நடக்கிற விஷயம். ஆச்சாரியர் சொல்றார், நிர்தூத ரஜ தமோ மலசிய. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 70% சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சத்துவ குணத்தை அதிகப்படுத்த 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 அதே சைமல்டேனியஸ் என்ன நடக்கும்? ரஜோ குணமும் தமோ குணமும் கம்மியாயிட்டே போகும்.
அப்போ ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து 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 பண்ணணும். நான் தான் சொன்னேன்ல, உட்கார்ற சாமர்த்தியத்தை அதிகப்படுத்துங்க. காலையில 1 மணி நேரம் உட்காருங்க, சாயந்தரம் 1 மணி நேரம் உட்காருங்க, மத்தியானம் ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க, ஒரு நாளைக்கு 2-2.5 மணி நேரம் உட்காருங்க. அப்புறம் மெதுவா காலையில 1.5 மணி நேரம் ஆக்கிருங்க, சாயந்தரம் ஒரு 1.5 மணி நேரம் ஆக்குங்க. லீவு நாள்ல எல்லாம் என்ன பண்ணுங்க, 8 நாள் லீவ் வருது, மெதுவா மெதுவா என்ன பண்ணுங்க, அந்த டைம் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு உட்கார சாமர்த்தியம் அதிகமாக அதிகமாக சத்துவ குணம் என்னாகும், போயிட்டே இருக்கும், அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப நீங்க உட்கார ஆரம்பிச்சோடனே வந்து பாத்தீங்கன்னா ரஜோ குணமும் தமோ குணமும் என்ன ஆகுதுன்னா அப்படியே கம்மியாயிட்டே போகும். அப்போ நிர்தூத்த அப்படின்னா நல்ல ரஜோ குணமும் தமோ குணம்ன்ற மலமும், இந்த 2 மலங்களும், இதான் மலம், சித்தத்துல இருக்கிற மலம் இதான். சித்த மலம் அறிவித்து சிவனாக்கி இணையாண்ட நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தத்துல இருக்கிற இந்த ரஜோகுணமும் தமோ குணம்ன்ற மலமும் நிர்தூத்த நல்ல ஒரு குதிரை வந்து என்ன பண்ணும் தெரியுங்களா உங்களுக்கு, உதறி இந்த மண்ணுல போய் வரும் குதிரை வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அது உடம்புல ஃபுல்லா மண்ணா ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு நின்று அது என்ன பண்ணும் தெரியுங்களா, அப்படி ஒரு சிப்பில இந்த உடம்ப ஒரு ஷேக் பண்ணும் பாருங்க. அப்படி ஷேக் பண்ண மொத்த டஸ்ட்டும் அப்படியே தூள் தூளா போயிடும். அது பக்கத்துல ஒன்றும் ஒட்டாது, அது ஸ்கின்ல ஒட்டவே ஒட்டாது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுக்கு பேர் நிர்தூத்தன்னு பேர். தான்ட்ட இருந்த அந்த ரஜோகுணமும் இந்த தமோகுண மலங்களும் உதறிட்டு 100% விளக்க முடியுமா முடியாதா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 குணங்களும் சேர்ந்துதான் இருக்கும். அப்ப எவ்வளவு பண்ண முடியும் அப்படின்னா 1% ரஜோகுணம், 1% தமோகுணம், மீதி 98% வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்துவகுணம். இதுக்கு மேல பியூரிட்டி பண்ண முடியாது. அப்போ எல்லா மலங்களையும் நீக்கிட்டு புத்தி சத்துவசிய, அப்படிப்பட்ட அந்த புத்தி சத்துவம் ஏன் சொல்லணும், புத்தின்னு சொன்னா பத்தாதா அப்படின்னா சத்துவகுண பிரதானமா இருக்கிற புத்தி. இப்ப நமக்கு உங்களுக்கு எனக்கு எப்படி ஆகி போயிடுச்சு, சத்துவகுணமா தான் புத்தி இருக்கணும், ஆனா அதுக்குள்ளார ரஜோகுணமும் தமோ குணமும் நமக்கு கலந்துருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம், பியூரிஃபை பண்ணி இந்த அபியாசத்தையும் வைராக்கியத்தையும் வச்சுக்கிட்டு நல்லா 98% வரைக்கும் சத்துவ குணத்தை கொண்டு போனீங்கன்னா சத்துவ குண பிரதானம் ஆயிடுது புத்தி. அப்படி புத்தி பிரதானம் ஆனதுக்கு பிறகு பரே வைஷாரத்தியே, நீங்க கேட்டீங்களா சார், குருமூர்த்தி சார், பரே வைஷாரத்திய வந்துச்சு பாருங்க. நம்ம எங்க பர வைஷாரத்தியம் எங்க அட்டைன் பண்ணியிருக்கோம், நிர்விச்சார சமாபத்தியில என்ன பண்ணியிருக்கோம், பர வைஷாரத்தியம் அப்படின்னு பேர். நிர்விச்சார வைஷாரத்தியே அத்தியாத்ம பிரசாதம். அந்த அத்தியாத்ம பிரசாதத்துல என்ன வைராக்கியம், வசீகார சஞ்ஞா வைராக்கியம் அங்க கிடைக்குது. அப்ப நிர்விச்சாரத்துல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம சாதனை எப்போது தெரியுங்களா, வாஸ்தவத்துல ஸ்டார்டிங், வாஸ்தவத்துல சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம் சஞ்சாரம்லாம் வாஸ்தவம் இல்லை, நிர்விச்சாரத்துல இருந்து தான் நம்மளுடைய சாதனையே வந்து பாத்தீங்கன்னா பீக் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நிர்விச்சாரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைக்குது அப்படின்னா அதோட நிபுணத்தன்மையில, வைஷாரத்தியம்னா அதோட நிபுணத்தன்மை ஆகும் போது இந்த நிர்விச்சாரத்தை பண்ணி பாவசமாதி நம்ம சொல்லியிருக்கோம்ல, குணத்தியானம் பாவசமாதி, அதை பண்ண பியூரிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஈஸ்வரனோட குணத்தியானம் தான் இருக்கிறதுல பெஸ்ட். உங்களால முடிஞ்சது அப்படின்னா இந்த திருவிளையாடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமேன்னு ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த திருவிளையாட அந்த ஒரு சிவாஜியும் நாகேஷோட அந்த ஒரு இது இருக்குல்ல, நாகேஷ் இல்லை பாலையாவோட சிவாஜியோட அந்த ஒரு ஒரு இது இருக்கு, ஏரியா இருக்கு, என்ன பானபத்தர், அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுல உள்வாங்கிட்டு நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே ஒரு பாட்டு போகுதுங்க. உங்களால வந்து பாத்தீங்கன்னா கண்ணு மூடி உட்கார்ந்து அதுல வந்து ஈஸ்வரனோட லீலையை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா போதும். சம்பத் உபாசனம், சம்பத் குணத்தியானம்ன்றது சம்பத் உபாசனம் இல்ல அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கோவர்தனகிரியை வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொண்டு வந்தார், இல்ல அப்படின்னா கண்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யசோதாட்டை வந்து என்னெல்லாம் லீலை பண்ணார், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணான்ற சீரியல் எதையாவது பார்த்து அப்படியே காப்பி பண்ணி மனசுக்குள்ள உட்கார எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்க, உள்ளுக்குள்ளார விசுவலைஸ் பண்ணி அதை பார்க்க மெதுவா கிருஷ்ணன் என்னெல்லாம் பண்ணான். அதே மாதிரி திருவிளையாடல் புராணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அடியார்களுக்கெல்லாம் என்னெல்லாம் சிவபெருமான் பண்ணார்,
இந்த ரெண்டத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு விஸ்வலைசேஷன் பண்ணினீங்க அப்படின்னா அந்த குணங்களை வந்து பாத்தீங்கன்னா எப்படி புட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணவிக்காக என்ன பண்ணிருக்காரு, புட்டுக்கு மண் சுமந்திருக்காரு கிருஷ்ண இவரு நம்ம சிவபெருமான், என்ன ஒரு கருணா இல்லை கிருப்பா இல்லை அப்படின்னு அதெல்லாத்தையும் நல்லா டைரக்ட் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் உள்ள ஓட்டுனீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும் தெரியுங்களா, சித்தம் பரிசுத்தினா அவ்வளோ பரிசுத்தி ஆயிடும். அப்போ அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா மெதுவா மெதுவா உங்களுக்கு அந்த விசுவலைசேஷன் பண்ண 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 பூசலார் வந்து பாத்தீங்கன்னா கோயில் கட்டினாருன்னு பாக்குறோம்ல, அந்த பூசலார் கோயில் கட்டினது மனசுக்குள்ளார கோயில் கட்டினது. அது எப்படின்னா நம்மள மாதிரியே கோயில் கட்டியிருக்காரு. எவ்வளவு டைம் எடுக்குமோ அவ்வளோ டைம் எடுத்திருக்கு. டக்கு டக்கு டக்குலாம் நான் பண்ண முடியல. ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ ஒர்க்கு தான் பண்ணியிருக்காரு மனசுக்குள்ளார உட்காந்து. அப்ப எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருப்பாரு யோசிச்சு பாருங்க. 8 மணி நேரம் கோயில் வேலை பண்ணணும்னா 8 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கணும் அவர். அப்படி உட்கார்ந்து செங்கல் செங்கல் செங்கலா கட்டின மாதிரி நம்ம உட்கார்ந்து பண்ண 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 விசுவலைசேஷன் பண்ண 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 அதுக்கு பேரு என்ன பேரு, பாவ சமாதி கொண்டு வந்து. அந்த பாவ சமாதி நடக்கும் போது அதுல நிபுணத்தன்மை வரும்போது உங்களுக்கு பாவ சமாதி வந்துடும். அதுக்கு பேரு வைஷாரத்தியம் அப்படின்னு பேரு. வைஷாரத்தியம் நிபுணத்தன்மை. எந்த சமாதி, நிர்விசார சமாதி. அதுல வைஷாரத்தியம் வரும்போது உங்களுக்கு என்ன வந்துருதுன்னா பரஸ்யாம் வசீகார சஞ்ஞாயாம், வசீகார வைராக்கியம் அப்படின்னு ஒரு வைராக்கியம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. அந்த வசீகார வைராக்கியம் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைலஸ்தகசன் மலைக்கு மேல நின்னுக்கிட்டு இந்த கீழே இருக்கிற பூமியை பார்த்தா எப்படி தெரியும், எல்லாம் அல்ப அல்பமா தெரியும். கோயில் இங்க ஸ்கந்தாசிரமத்துல ஒரு பாறை இருக்கு திருவண்ணாமலையில, வந்தீங்கன்னா மலைக்கு மேல ஏறினீங்கன்னா ஒரு பாறை இருக்கு. அந்த பாறையில இருந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன் 22 ஏக்கர் நம்ம திருவண்ணாமலை கோயில். 22 ஏக்கரையும் நீங்க என்ன பண்ண ஒரு ஃப்ரேம்குள்ளார கொண்டு வந்துடலாம். இவ்வளவுதான். இப்படி தூரத்துல வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கொண்டு வந்துடலாம். கொஞ்சம் இப்படி வச்சிங்க அப்படின்னா மொத்தமும் ஃப்ரேம் திருவண்ணாமலையில பாதியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம்குள்ளார கொண்டு வந்துடலாம். நம்ம கோயில் கோபுரத்துக்கு கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஐயோ எவ்வளவு பெரிய கோபுரம், எவ்வளவு பெரிய மதில் சோறு, அதற்கு 16 அடிக்கு வந்து பாத்தீங்கன்னா மதில் சோறு, இவ்வளவு பெரிய மதில் சோறு இருக்கு, இவ்வளவு பெரிய கோபுரம் 200 சொச்சம் அடி வந்து பாத்தீங்கன்னா கோபுரம், இவ்வளவு பெரிய கோபுரம், இவ்வளவு பெரிய கோயில் 22 ஏக்கர் அப்படின்னு. அதே மலைக்கு மேல இருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுது, இவ்வளவுதான். இதே உச்சி மலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா இப்படி கையை ரவுண்டா வச்சுக்கிட்டு இப்படி பாத்தீங்கன்னா போதும், இந்த ஒரு ரவுண்டுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா மொத்த கோயிலும் வந்து பாத்தீங்கன்னா 22 ஏக்கர் இதுக்குள்ளார வந்துடும். ஒரு சின்ன ஹோல்ஸ்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இது மாதிரி இந்த நிர்விசார வைஷாரத்தியம் வரும்போது உங்களுக்கு இந்த உலகத்துல இருக்கிற சர்வமும் என்னாயிடும், அல்பமா போயிடும், துச்சமா போயிடும். இதுக்கு பேர் என்ன பேர், வைராக்கியம் அப்படின்னா வசீகார வைராக்கியம்னு பேர். வசீகாரம் என்ற பெயரை உடையது சஞ்ஞா, வசீகார சஞ்ஞா வைராக்கியம் அடிச்சா. இதுக்கு வேதாந்தத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அபர வைராக்கியம் அப்படின்னு பேர். அந்த வைராக்கியத்தை அடைஞ்ச நிலையில வர்த்தமானசிய அப்படிப்பட்ட நிலையில இருக்கான். அப்போ நிர்விச்சாரத்துக்கு மேல நீங்க என்ன பண்ணிட்டீங்க, வசீகார வைராக்கியத்தை கேரி பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சானந்த சமாதி வந்திருக்கீங்க, அதுக்கப்புறம் சாஸ்மிதா வந்தீங்க, அதுக்கப்புறம் பிராத்திப தரிசனம்னு 96-97% வந்தீங்க, அப்புறம் 98% வரும்போது அப்ப கூடவே என்ன இருக்கு உங்களுக்கு, வசீகார வைராக்கியத்துல இருக்கு. அப்ப வசீகார வைராக்கியத்துல வர்த்தமானசியனா இருக்கின்றவனுக்கு நீங்க அடைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா இப்ப பரம்பிரசங்கியானத்துக்கு வந்துட்டீங்க. ஆனாலும் கூட வந்து உங்க கூடயே என்ன இருக்கு, வசீகார வைராக்கியம் கூடவே இருக்கு. அப்படிப்பட்டவனுக்கு சத்வ புருஷ அந்நியதாக்கியாத்தி மாத்திர. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவன் எதை ஸ்வீகாரம் பண்ணுவான், ஆனந்தத்தை ஸ்வீகாரம் பண்ணுவானா பரம்பிரசங்கியானத்துல, பண்ண மாட்டான். ஏன், அவன்கிட்ட வசீகார வைராக்கியம் இருக்கு, ஆனந்தம் வேணாம், ஆனந்தம் வேணாம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள பிரசங்கியானத்துக்குள்ளார என்ட்ரு ஆனவனையே அவனுக்கு கிடைக்கிற அந்த ஆனந்தத்தை தியாகம் பண்ணிடுவான். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற என்ன கிடைக்கும், சித்தத்தை பார்க்க ஆரம்பிப்பான். அந்நியதா சத்துவ புருஷ அந்நியதாக்கியாத்தி, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த பார்க்க அதுலயே சத்துவ புருஷ அந்நியதாக்கியாத்தி மாத்திர ரூப பிரதிஷ்டசிய, அந்த அதுல மட்டுமே பிரதிஷ்டிதமாகறான், எஸ்டாப்ளிஷ் ஆகிறான். ஒரு நாள்ல நடந்துருமா, ஆகாது. அது ஹோல்டுக்கு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலம் எடுக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவன் வேலை என்னன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே வேலை தான்.
என்ன வேலை அப்படின்னா இது வேற நான் வேற, இது வேற நான் வேற. சாமி இதெல்லாம் நடக்குமா சாமி அப்படின்னா, உங்களுக்கு நான் ஓங்காரத்தை கொடுத்துருக்கேன். இந்த ஓங்காரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஓங்காரத்தோட மகிமை தெரியாது. இந்த ஓங்காரம் போய் 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 என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா 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 கேவல கும்பகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. இந்த ஓங்காரம் போய் 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 மெதுவா 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 இந்த சித்தத்துல இருக்கிற தாட் எல்லாத்தையும் ஓங்காரம் சாப்பிட்டு என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குற மாதிரி ஆக்கி விட்டுரும். இந்த அந்நியதாக்கியாத்திய ஓங்காரம் கொண்டு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, வெளியில விவகாரத்துல நீங்க இருப்பீங்கன்னு மற்றவங்க நினைப்பாங்க. நீங்க உங்க சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்றது ஓங்கார அனுஷ்டானத்திலேயே வந்துடும். இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு ஓங்காரத்தை கிடைக்கும். நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இது ஷட் டவுன் ஆகி எண்ணங்கள் இல்லாத சித்தம் ஆயிடும். எண்ணங்கள் இல்லாத சித்தத்தை நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. உங்க வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே வேலை தான். என்ன வேலை அப்படின்னா, இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, பார்த்துக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த பார்த்துக்கிட்டே இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதிஷ்டசிய எவன் நிலையில இருக்கானோ வேற ஏதாவது வேலை பண்ண முடியுமா அப்படின்னா, கீதால வந்து பாத்தீங்கன்னா 18வது சாப்டர்ல 51வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. 53ல வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் தியான யோக பரோ வைராகியம் சமுபாஷிரிதகன் 53 நினைக்கிறேன். 53 51 நித்தியம் தியான யோக பரோ நித்தியம் வைராகியம் சமுபாசிரிதக. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்நிய ஜபாதி அந்நிய கர்த்தவிய அபாவ பிரதர்ஷனார்த்தம் 52 1852. அதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற எந்த வேலையும் இல்லை. என்ன தியானம்னா ஒரே தியானம். என்ன தியானம்னா அந்நியதாக்கியாத்தின்ற தியானம். இந்த தியானத்துக்கு என்ன பேரு சொல்றோம்? இந்த இடத்துல இருக்கிற தியானத்துக்கு என்ன பேரு? பிரசங்கியான தியானம். மனசுல எப்பயுமே வச்சுக்கணும், பிரசங்கியான தியானம். பிரசங்கியான தியானம்னா என்னது அப்படின்னா, நான் வேற இது வேற, நான் வேற இது வேற, நான் வேற இது வேற அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல மட்டுமே எஸ்டாப்ளிஷ் ஆனவன். அப்படி எஸ்டாப்ளிஷ் ஆனவனுக்கு சர்வபாவ அதிஷ்டாத்ருத்வம் என்ன வந்துடும் தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துடும். பிரகிருதியை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க 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 பிரகிருதி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வசமாக ஆரம்பிக்கும். வசமானதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சர்வபாவம் அப்படின்னா பிரகிருதியில இருந்து எல்லாம் உண்டாயிருக்கு. மொத்த ஜெகத்து என்னது? பிரகிருதியில இருந்து உண்டானது. அப்ப இந்த என்னது? புத்தி தத்துவம், மகத்துன்ற புத்தி தத்துவம், அப்புறம் அகங்கார தத்துவம், அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள், அப்புறம் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பஞ்ச மகாபூதங்கள், மனசு, மொத்த 23 தத்துவங்களும் எங்கிருந்து உண்டாச்சு? பிரகிருதியில இருந்து உண்டாச்சு. இந்த மொத்த ஜெகத்து என்னது? 23 தத்துவங்கள். அப்ப 23 தத்துவங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தா இருக்கிறது. இது எல்லாம் வந்து பாத்தீங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஆயிடுவீங்க? ஆதாரமா ஆகி விடுவீர்கள். இதுக்கு பேர் தான் சர்வபாவ அதிஷ்டாத்திருவம். எல்லாத்துக்கும் ஆதாரமா ஆகி விடுகின்ற தன்மை சித்திக்குது. ஆனா இப்பவும் இவன்ட்ட என்ன இருக்கு? பறவை வைசாரத்தியத்தினால உண்டான வசீகார வைராக்கியம் இருக்கு. சீக்காரம் பண்ணுவானா? பண்ண மாட்டானா? பண்ண மாட்டான். அப்ப ஆனந்தத்தையும் எடுக்க மாட்டான். ஆனந்தம் கிடைக்கும், ஆனந்தத்தை எடுக்க மாட்டான், தூக்கிடுவான். இல்லைன்னா பிரகிருதி லயம் ஆயிடும், அதை எடுக்க மாட்டான். அப்புறம் எல்லா பூத்தங்களும் வந்து பாத்தீங்கன்னா வசமாகும், எடுக்க மாட்டான். அங்கேயும் வைராக்கியத்தை யூஸ் பண்ணுவான். அதனால்தான் தியான யோக பரோ நித்தியம் வைராக்கியம் சமுபாசிரிதக. கீதால 1852 பாஷ்யம் வந்து எழுதுறாரு. ஏன் அந்த நித்தியம்ன்ற வார்த்தையை என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நித்தியம் தியான யோக பரோ வைராக்கியம் சமுபாசிரிதக. இந்த நித்திய சப்தத்தை என்ன பண்ணணும்? மத்திய கூட்ட தீப நியாயம்னு ஒரு நியாயம் இருக்கு. வீட்டு வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா விளக்கு வைப்பாங்க, தெரியல நம்ம வீட்டுல எல்லாம். வாசப்படியில விளக்கு வைப்பாங்க. வாசப்படியில விளக்கு வச்சா அந்த விளக்கோட வெளிச்சம் எங்க போகும்? வெளியிலயும் போகும், வீட்டுக்குள்ளாரையும் வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நித்தியம்ன்ற வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல போடணும். தியான யோக பரோ நித்தியம், சதா தியானத்திலேயே, இந்த பிரசங்கியான தியானத்திலேயே இருக்கிறது. கூடவே வந்து பாத்தீங்கன்னா நித்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியத்தோடையும் கனெக்ட் பண்ணணும். நித்தியம் வைராக்கியத்தோட இருக்கிறது. அப்ப இந்த நித்திய சப்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் போகும், இந்த பக்கமும் போகும். 2 காரியத்தை பண்ணணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லா பூத்தங்களும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ்ப்படிஞ்சு சுவாமி நீங்க தான் அப்படின்னு சொன்னாலும் கூட அவன் என்ன பண்ணுவான்? வைராக்கியத்தோட அதையும் வந்து பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்துவான்.
அப்படி உதாசீனப்படுத்திட்டவன் என்ன பண்ணுவானா, சர்வாத்மனோ குணாகா, சர்வாத்மனோ இந்த சர்வாத்மானோ இந்த எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சொரூபம் யாரு அப்படின்னா இந்த குணங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் எது சொரூபம், எல்லாம் எதுல இருந்து உண்டாச்சு, இந்த மூல பிரகிருதி அவித்யால இருந்து உண்டாச்சு. அப்ப எல்லாத்துக்கும் சர்வாத்மானோ குணாகா, இந்த எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற இந்த 3 குணங்கள் இருக்குல்ல, இந்த 3 குணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி பிரிக்கலாம் இத அப்படின்னா விவசாய விவசேய ஆத்மகாக, கிரகணம் கிராஹ்யம்னு பேர். கிரகணம் அப்படின்னா எது அப்படின்னா விவசாய நிச்சயம் பண்ணக்கூடிய அறிவு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரகணம்னா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூத்தங்கள். நம்ம குணத்துக்கு என்ன லட்சணம் சொல்லியிருக்கோம், குணத்துக்கு லட்சணம் என்ன சொல்லியிருக்கோம், திருஷ்யத்துக்கு பிரகாச கிரியா ஸ்திதிசீலம் பூத்த இந்திரிய ஆத்மகம் இருக்கா, அந்த பூத்த இந்திரியங்கள் பூத்தங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவசேயம், எல்லாம் ஆப்ஜெக்ட் விஷயம். அதை அறிகிற இந்திரியங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் விவசாய. அப்ப கிரகணம் கிராஹ்யம்னு பேரு. பூத்த இந்திரியங்கள், பூத்தங்களும் இந்திரியங்களும், இந்த மொத்த லோகமும் அது என்ன, நம்மகிட்ட இருக்கிறது இன்ஸ்ட்ருமெண்ட் இந்திரியங்கள், வெளியில இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத்தங்கள். இது எல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா சுரூப்பமும் வந்து பாத்தீங்கன்னா யாரோட சுரூப்பம், எங்க இருந்து உண்டாச்சு, 3 குணங்கள் தான் இதோட சுரூப்பம். அப்ப 3 குணங்களை சுரூப்பமாக உடைய வெளியில இருக்கிற விஷயங்கள், அப்புறம் இந்த தேகத்துல இருக்கிற இந்திரியங்கள், இந்த சுரூப்பத்துல பூத்த இந்திரிய ஆத்மகமா இருக்கிறது தான் இங்க விவசாய விவசேயாத்மகாக. அது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா சுவாமினம் க்ஷேத்திரஜ்ஞம் வந்துருச்சு பாருங்க. இன்னைக்கு காலைல பகவத்கீதா கிளாஸ் நான் சொன்னேன்ல, திரஷ்டாக்கு இன்னொரு பேரு க்ஷேத்திரஜ்ஞன், சாட்சி அப்படின்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கீதால க்ஷேத்திரஜ்ஞன் யூஸ் பண்றதுதான் இங்க நம்ம என்ன பண்ணுவோம் புருஷன் அப்படின்னு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுவாமினம் க்ஷேத்திரஜ்ஞம் பிரதி, இந்த சுவாமியா இருக்கக்கூடிய க்ஷேத்திரஜ்ஞன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நான் உங்களுக்கு அடிமை சுவாமி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதி அசேஷ திருஷ்யாத்மத்துவேன, இது எல்லாம் கையை கட்டிக்கிட்டு வந்து என்ன பாருங்க சுவாமி நான் வந்து திருஷ்யம் சுவாமி அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கையை கட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வாய் பொத்தி கையை கட்டிக்கிட்டு இது இந்த புருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்களும் இந்த விஷயங்களும் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யமாக ஆப்ஜெக்டாக உபதிஷ்டந்த இத்தியர்த்தம், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஜெக்டாக ஆகிவிடுகின்றன. அப்ப இதுவரைக்கும் நம்ம என்னவா இருந்தோம், சிங்கா இருந்தோம். திரஷ்டு திருஷ்ய சயோகயோகோ ஏயஹேத்து, இன்னைக்கு காலைல பாடம் பார்த்துட்டு இருக்கோம்ல, சயோகம் நடந்திருக்கு இப்போ. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரம்பிரசங்கியானத்தை அடைஞ்சதுக்கு பிறகுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாத்துல இருந்தும் செப்பரேட் ஆகி இது எல்லாம் உங்களுக்கு திருஷ்யத்வேன உபதிஷ்டந்தே இத்தியர்த்தம், இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஆயிடுது 100%. சிங்க் ஆகல. அத்தியாசம்ன்ற அந்த பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. பேஸ்ட் போனதுக்கு பிறகு ரெண்டும் தனித்தனி ஆகி போச்சு. இந்த இன்லண்ட் கவர்ல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டாம்ப் ஒட்டி வச்சிருப்போமா, பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோட தண்ணியை தடவுனீங்கன்னா ஸ்டாம்பை தனியா கிழிச்சிடலாம். சின்ன வயசுலலாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அந்த ஸ்டாம்ப்ல வந்து ஒரு முத்திரை குத்துவாங்கல்ல, அது சரியா உளுந்திருக்காது. அதை லைட்டா தண்ணியை போட்டு தடவுனீங்கன்னா இந்த ஸ்டாம்ப் வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்துடும். அதை எடுத்து இன்னொன்று ஒட்டி அனுப்புவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்நியதா கியாத்தின்றது என்ன பண்ணும் தெரியுங்களா, இந்த அந்நியதா கியாத்தி என்ன பண்ணும், அந்த சயோகத்தை என்ன பண்ணும், செப்பரேட் பண்ணும். இந்த செப்பரேட் பண்ண மாத்திரத்துல இது எல்லாம் உங்களுக்கு வந்து உங்களோட சிங்க் ஆகாம எல்லா திருஷ்யங்களா வந்து உங்களுக்கு முன்னாடி சுவாமி அப்படின்னு கை கட்டி நிற்கின்றன இத்தியார்த்தம். அந்த நிலையில அப்ப என்ன ஆகும், சர்வஜாத்திருத்துவம், அந்த இடத்துல என்ன சித்தி கிடைக்குது அப்படின்னா தாரகம் அப்படின்ற ஞானம் உங்களுக்கு உண்டாகுது. அந்த தாரகம்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே பிராத்திபம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா போன இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதியை பார்க்காம இருந்தான், இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதியை பார்க்கிற சாமர்த்தியம் வந்துருது. அப்ப என்னன்னா பிரகிருதியோடு சேர்ந்து சர்வத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிற சாமர்த்தியம் உண்டாகுது. அதுக்கு பேர் தான் சர்வ ஞாத்திருத்துவம் அப்படின்னு பேர். அந்த நிலை வந்தோடனே சர்வாத்மனாம் குணானாம், இந்த சர்வாத்மனாம் சர்வ ஆத்மாவா சர்வத்துக்கும் சொரூபமா இருக்கிறது. இது 23 தத்துவத்துக்கும் சொரூபம் இந்த மூல பிரகிருதி. இந்த மூல பிரகிருதி தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வாத்மா எல்லாத்துக்கும் காரணம். இந்த 3 குணங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எப்படி இருக்கு, சாந்த உதித்த அவ்யபதேசிய தர்மத்வேன,
சாந்த உதித்த நமக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்டாகுது, சத்துவகுணம் உண்டாகுது, அப்புறம் அது கீழே டவுன் ஆகுது, ரஜோகுணம் மேல வருது, திரும்ப தமோ குணம் வருது. இப்படியே இந்த 3 குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அணையுது, சாந்தமாகுது, ஒண்ணு புதுசா உண்டாகுது, ஒண்ணு உண்டாகுது, அப்படி இன்னொன்னு அடையுது. இப்படியே மாறி மாறி உண்டாகுதல் மறைதல், உண்டாகுதல் மறைதல் அப்படின்னு இந்த 3 குணங்களும் என்ன ஆகுது, சதா நமக்குள்ளார சலிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்களோட சிங்க் ஆயிட்டு இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சதா நம்ம இந்த 3 குணங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறோம். சத்துவகுணம் போயிட்டு இருக்கு, அப்புறம் ரஜோகுணம் வருது, அப்புறம் தமோ குணம் வருது. நாள் ஃபுல்லா, வருஷம் ஃபுல்லா, அனாதி காலத்துல இருந்து இதுக்குள்ளார நம்ம மாட்டிக்கிட்டு இருந்துகிட்டே இருக்கோம். இவ்வாறு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா சாந்த உதித்த அவ்யபதேசிய தர்மத்துவேன. அவ்யபதேசியன பிரதானம்னு அர்த்தம். ஜாகிரத சொப்பனத்துல என்ன ஆகுது, அப் அண்ட் டவுன்ஸ் 3 குணங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சாந்த உதித்தம்னு பேரு. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துல என்ன நடக்குது, தூக்கத்துல இருக்கிற அவஸ்தை சாமி அவஸ்தா. 3 குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா சாமி அவஸ்தை அடைஞ்சதுனால கிரியேஷன் அங்க எதுவுமே இல்லை. அதுக்கு என்ன பேரு அந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, குணங்கள் எப்படி இருக்குன்னா அவ்யபதேசியம்னா சொல்ல முடியாம இருக்கு. அந்த அவ்யபதேசியத்தை தான் நம்ம என்ன பண்றோம், தூக்கத்துல ஒன்னும் தெரியல நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஒன்னும் தெரியலன்றதுக்கு இன்னொரு பேரு தான் என்ன பேரு, அவ்யபதேசியம். வார்த்தைக்கு எட்டாதது. தூக்கத்துல இருக்கிற வஸ்து வார்த்தைக்கு எட்டுமா? சொல்லுங்க பார்க்கலாம், என்ன வார்த்தை சொல்ல முடியும்? ஒன்னும் தெரியல, அதுக்கு மேல எதையாவது சொல்லுங்க. நீங்க அங்க ஒன்னும் தெரியலன்னு சொல்லாதீங்க, எதையாவது சொல்லுங்க. அங்க என்ன இருந்துச்சு? ஏங்க ஒன்னும் தெரியலங்க, ஏதோ இருந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப சொல்ல முடியாத அந்த 3 குணங்களும் சாமி அவஸ்தையில இருக்குல்ல, அதுக்கு பேர் அவ்யபதேசியம் அப்படின்னு பேரு, பிரதானம். சாமி அவஸ்தைக்கு பேர் தான் பிரதானம் அப்படின்னு பேரு. அப்ப தூக்கத்துல அவ்யபதேசியம். வேக்கப் ஆயிட்டீங்கன்னா குணங்கள் 2 3 மேல கீழே சாந்த உதித்த. சாந்தம்னா அணைஞ்சு ஒண்ணு அணையும், ஒண்ணு உதயமாகும். திரும்ப ஒண்ணு எது உதயமாச்சோ அது திரும்ப சாந்தமாகும், வேற ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உதயமாகும். சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தமாகும், ரஜோகுணம் உதயமாகும். ரஜோகுணம் திரும்ப சாந்தமாகும், தமோகுணம் உதயமாகும். தமோகுணம் சாந்தமாகும், சத்துவகுணம் உதயமாகும். அப்ப 3 குணங்களும் ஜாகிரத சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா உண்டாயி மறைஞ்சுக்கிட்டு இருக்கு. தூக்கத்துல அவ்யபதேசியம்னு சொல்ல முடியாத நிலைய, பிரதான அவஸ்தைய, சாமி அவஸ்தை அடையுது. அப்படி அடைஞ்ச பிறகு அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தர்மத்வேன வியவஸ்திதானாம் அக்ரமோபாரூடம் விவேகஜம் ஞானமித்யர்த்தக. அப்படிப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன ஆகிறான்னா, இந்த 3மே இவனுக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா அறியப்பட்டதா, அதிருஷ்யமாயிடுது. இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாகிரதத்துல இருக்கும் போதே ஒருத்தனுக்கு என்ன ஆகுதுன்னு, இந்த குணங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வியவஸ்திதானாம், இது எல்லாம் ஒரு சாலிடா நிலை பெற்றதாகுது. சாந்த உதித்த அவ்யபதேசிய தர்மத்துவேன வியவஸ்திதானாம். இந்த 3 தன்மையோடு இருக்கிற இந்த குணங்கள் என்ன ஆகுதுன்னு அப்படின்னா அக்ரமா பாரூடம். நீங்க உங்களுக்கு நாலேஜ் வேணும்னா என்ன பண்ணுவோம், நாலேஜ் வந்து கிடைக்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன் நானு, உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கணும்னா என்ன ஆர்டர் இருக்கு, என்ன ஆர்டர் அப்படின்னா புத்தியில இருந்து விருத்தி கிளம்பணும். புத்தி விருத்தி மனோவிருத்தி ஆகி, ஆமா புத்தி விருத்தியில என்னெல்லாம் இருக்கும், புத்தி விருத்தியில 3 குணங்கள் மறைஞ்சிருக்கும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சைத்தன்யமும் ஆதாரமா இருக்கும். அப்ப சைத்தன்யத்தை ஆதாரமா வச்சு 3 குணங்களோடு இருக்கிற விருத்தி கிளம்பும். அந்த விருத்தி புத்தியில இருக்கும்போது புத்தி விருத்தி, அது கூட வேற என்ன இருக்கும், அகங்காரமும் கலந்துருக்கும். அது அப்ப இத்தனை விஷயமும் சேர்ந்து மனசுக்கு வரும்போது அதுக்கு பேரு மனோவிருத்தி ஆகும். மனசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 5ஆ பிரிஞ்சு அது என்ன பண்ணும், 5 இந்திரியங்கள் வழியா இந்திரிய விருத்தி ஆகும். இந்திரிய விருத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, விஷயத்தோட சம்பந்தப்பட்டு அது ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்துக்கு வந்து, இந்திரியத்துல இருந்து மனசுக்கு போய், மனசுல இருந்து சித்தத்துல இருக்கிற டேட்டாஸை கலெக்ட் பண்ணிட்டு, சிமிலர் டேட்டாஸை அது அப்புறம் புத்திக்கு வந்தோடனே புத்தியில தான் உங்களுக்கு என்ன உண்டாகுது, ஞானம் உண்டாகுது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு அறிவா இருந்தாலும் சரி, இது புஸ்தகம் நம்ம பாக்குறோம், இப்படி பார்த்தோன்னே புஸ்தகம்
இப்படி பார்த்தோன்னே நமக்கு அறிவு உண்டாகுது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அறிவு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல உண்டாச்சுன்னு. என்னதான் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல உண்டானாலும் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இருக்கு. புத்தியில இருந்து கிளம்பின விருத்தி மனோவிருத்தியாகி இந்திரிய விருத்தியாகி விஷயத்தோட சம்பந்தப்பட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து தான் அப்போ வந்து அறிவாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் காமன். இதுக்கு பேர் என்ன பேரு? கிரமம்னு பேர். ஒரு ஞானத்துல இதான் கிரமம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவனுக்கு அந்த பரம்பிரசங்கியானத்துல இருக்கும்போது கிரமம் தேவைப்படுமா அப்படின்னா அறியறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரமம் தேவைப்படாது. ஏன் அப்படின்னா இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா சர்வஜ்ஞா சர்வவிது முண்டக்கோபனிஷத் சொல்லுது. எஸ் சர்வஜ்ஞா சர்வவிது தஸ்ய ஞானம் ஞானமயம் தபஹா முண்டக்கோபனிஷத் சொல்லுது. இந்த பிரம்மம் இந்த ஆத்மா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வஜன் கூடவே வந்து பாத்தீங்கன்னா சர்வவித். சர்வஜனாவும் இருக்கிறது சர்வவித்தாவும் இருக்கிறதுக்கு இதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஒரு மண்ணாங்கிட்டையும் தேவையில்லை. ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸுக்கு எல்லாம் தேவை. எல்லாம் புரிஞ்சுங்க. ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸுக்கு என்ன பண்ணும்? அதுக்கு வந்து தன்னை அறியறதுக்கு வந்து அது லிமிட்டு. இப்ப வானத்துல இருக்க சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்தமும் பிரகாசம். வானத்துல இருக்க சந்திரனுக்கு எதெல்லாம் பிரகாசம் அப்படின்னு கேட்டா பூமியில இருக்கிற எல்லாத்தையும் வானத்துல இருக்க சந்திரன் பார்ப்பான். ஒரு குளத்தையும் பார்ப்பான், அந்த குளத்தை சுத்தி இருக்கிறதையும் வெளியில இருக்கிறதையும் பார்ப்பான், ஒரு காட்டையும் பார்ப்பான், பானையையும் பார்ப்பான், பானைக்குள்ளா இருக்க ஜலத்தையும் பார்ப்பான், பானைக்குள்ளார ஜலத்துக்குள்ளார கிணத்துக்குள்ளார ஏரிக்குள்ளார பிரதிபிம்பம் முழுவும் இல்ல அந்த பிரதிபிம்பத்தையும் பார்ப்பான். புரியுதா உங்களுக்கு? வானத்தில் இருக்கிற சந்திரன் எல்லா பிரதிபிம்பங்களையும் பார்ப்பான், பிரதிபிம்பங்களுக்கு ஆதாரமா இருக்கிற அந்த கரணம்ன்ற ஜலத்தையும் பார்ப்பான், அந்த பாத்திரங்களையும் பார்ப்பான். அப்ப மேல இருக்க சந்திரன் சர்வ வியாபகம், எல்லாத்தையும் வியாபிச்சிருப்பான். ஆனா பானைக்குள்ளார இருக்கிற சந்திரனுக்கு அவன் லிமிட்டு. இப்ப நம்மளோட கான்சியஸ்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா லிமிட்டு. இந்த புத்தி மனசு இதுல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது. இப்ப நமக்கு உங்களுக்கு அறியறதுக்கு நமக்கு என்ன வேணும்? நம்ம எதையாவது அறியறதுக்கு என்ன வேணும்? புத்தி வேணும். புத்தி இல்லாம நம்மளால அறிய முடியாது. புத்தி இருந்தா போதுமா? மனசு வேணும். மனசு இருந்தா போதுமா? இந்திரியம் வேணும். இத்தனையும் இருந்தாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறிய முடியும் நம்ம ரிஃப்ளெக்ஷன். ஆனா வானத்துல இருக்கிற சந்திரன் மாதிரி ஒரிஜினல், அந்த ஒரிஜினல் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே தேவையில்லாம அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்தை அடையும். அதுதான் இங்க சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா அக்கிரம உபாரூடம். அக்கிரம உபாரூடம் அப்படின்னா அக்கிரமம்னா என்ன அர்த்தம்? கிரமம் தேவையில்லை. நமக்கெல்லாம் கிரமம் தேவை. புத்தி மனசு இந்திரியம் போய் அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை கேதர் பண்ணி திரும்ப கொண்டு வந்து புத்தியில ஞானமாக்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த சொரூபத்துல நிக்கிறவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு ஆர்டரும் தேவையில்லை. எந்த ஒரு ஆர்டர் இல்லாம என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேகஜம் ஞானம் இத்தியர்த்தக. அந்த இடத்துல பூரண எந்த வஸ்துவை பத்தியும் ஞானம் அவனுக்கு உண்டாகும். அதுக்கு என்ன பேரு அப்படின்னா சர்வ ஞாத்திருத்துவம் அப்படின்னு பேரு. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஞானி மாதிரியே தான். இன்னும் கொஞ்சம் கொஞ்சோண்டு ஒரே ஒரு ஸ்டெப், அவ்வளவுதான். மொத்தமா ஈஸ்வரனுக்கு சமமா வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கிடைச்சிருது. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் புஷ்கலாம கேட்ட மாதிரி எவ்வளவு தானே முடிஞ்சு போச்சு தானே சர்வ அதிஷ்டாத்திருத்தம் வந்தா? இல்ல இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்கு. அதுதான் இங்க ஆச்சரிய சொல்றாரு. இந்த இடத்துக்கு பேரு உண்டாகிறதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா சர்வ ஞாத்திருத்துவம். சரி, அதையாவது ஸ்வீகாரம் பண்ணுவானா? ஏன் அப்படின்னா வசீகார வைராக்கியம் கூட வச்சிருக்கான். அப்ப அங்க இருக்கிற ஆனந்தத்தை எடுக்கக்கூடாது, அங்க இருக்கிற சர்வ அதிஷ்டா திருத்துவத்தையும் சர்வத்துக்கும் தலைவனா இருக்கிறதையும் ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது, அப்புறம் சர்வஜத்துவத்தையும் ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது. ஒருத்தன் மேல இருந்து வந்து சமாதியில இருந்து வித்தான அவஸ்தைக்கு வருவானா? சமாதியில இருந்து கீழே கீழே இறங்கி வருவான். கீழே இறங்கி வந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூத்தங்கள் எல்லாம் கை கட்டி நிற்கும். எல்லாம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு நிற்கும். அதுக்கப்புறம் இவன் நினைச்சானா எந்த ஞானத்தையும் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஞானத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அறிய முடியும். ஆனா பயன்படுத்துவானா? பயன்படுத்த மாட்டான். ஏன்? வசீகார வைராக்கியம் கை வச்சிருக்கான். அப்படி இருந்துகிட்டு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கான். இது ஏஷா விஷோகா நாம சித்திகி. இந்த இடத்துக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷோகா அப்படின்ற சித்தி இதுக்கு. தரத்தி சோகம் ஆத்மவி.
இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சோக்கம் இல்லாதவன் ஆகின்றான். பிரசங்கியான தியானம் தான் உத்தமம். இதுதான் இந்த டெக்னாலஜி யாரும் இந்த பக்கம் தமிழ்நாட்டுல சவுத் இந்தியால யாரும் யூஸ் பண்றதே இல்லை. ஏன்னா புரிஞ்சா போதும்ல வந்து பாத்தீங்கன்னா ஏன் போக போறான்? நான் சொன்னல 12 மணிக்கு எதுக்கு சுடுகாட்டுக்கு போக போறோம்? நம்ம புரிஞ்சா போதும்ன்றவன் எதுக்கு இதெல்லாம் படிக்க போறான்? அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஷார்ட்கட் ஆக்கி விட்டாங்க. ஆக்சுவலா இதுக்கு பேர் தான் விஷோகா. மொத்த சம்சாரமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா துக்கங்கள் ஒன்றும் இருக்காது, சோக்கமே இருக்காது. எப்படி வந்து தூக்கத்துல இருக்கோமோ அந்த மாதிரி ஒருத்தன் இருப்பான். தூக்கத்துல இருந்தா எப்படி இருக்குமோ இந்த உலகத்தோட ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா மந்தனா எப்படி இருப்பானோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஆனந்தம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஆனந்தம் இருக்கும். ஆனந்தமோ ஆனந்தம் இருக்கும். எந்த உலகத்தோட எந்த சம்பந்தமும் இருக்காது. ஏன்னா ஆப்ஜெக்டா தெரியும், எல்லாம் ஆப்ஜெக்டா தெரிஞ்சிடும். அப்ப பூத்தங்களையும் இந்திரியங்களையும் எல்லாம் இவன் என்ன பண்ணுவான்? இவனுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நான் வேற நீ வேற, நான் வேற நீ வேற அப்படின்னு வந்து நிற்கும். அப்ப இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையும் அறியறதுனால எந்த ஒரு லாபமும் அவனுக்கு இல்லை. அதனால சர்வஜத்துவத்தையும் யூஸ் பண்ண மாட்டான், சர்வ அதிஷ்டாத்திரு தன்மையும் யூஸ் பண்ண மாட்டான். அவன் என்ன இருப்பான்? தான் தானா இருந்துகிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு அந்த பேர் என்ன பேர்? அந்த இடத்துல அந்த சித்திக்கு பேரு விஷோகா அப்படின்ற சித்தி ஆயிடுச்சு. அவனுக்கு பிறகு யாம் பிராப்பிய யோகி, எதை அடைந்தால் அந்த யோகி வந்து பாத்தீங்கன்னா சர்வஜ்ஞா, சர்வஜனாகின்றானோ இந்த நிலையை அடைஞ்சாதான் அவன் சர்வஜனாகின்றான். சர்வஜனானவன் மட்டும் இல்ல, க்ஷீண கிளேஷ பந்தனோ வஷி விஹரதி. அந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா என்ன எப்படி இருப்பான்? க்ஷீண கிளேஷ பந்தனம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச கிளேஷங்கள் இருக்கா? அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம். அவித்யான்றது தான் இப்ப நம்ம பார்த்தோம். அவித்யாவை இவன் இப்ப என்ன பண்றான்? பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு ஆப்ஜெக்டா வந்து பாத்தீங்கன்னா அவித்யாவை ஆப்ஜெக்டா வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப அவித்யா ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சு. அஸ்மிதா இருக்குமா? அஸ்மிதாவும் அகங்கார விருத்தி அதுவும் இல்லை, அதையும் ஆப்ஜெக்டா பார்க்க ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் ராகம் துவேஷம் இருக்குமா? ராகம் துவேஷமே இருக்காது. ஏன்னா வைசாரத்திய இது இருக்கு, வசீகார வைராக்கியம் இருக்கு, அவனுக்கு ஆசையே இருக்காது. துவேஷம் இருக்குமா? அதுவும் இருக்காது. மரண பயம் இருக்குமா? தான் தேகமே இல்லைன்னு பார்த்துட்டான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மரண பயம் அவன்கிட்ட இருக்காது. அப்ப பஞ்ச கிளேஷங்களும் அவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா க்ஷீண கிளேஷ பந்தனம். இந்த பந்தங்கள், இந்த 5 கிளேஷங்கள் தான் நம்மளை கட்டி வச்சிருக்கிற பந்தம். அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷம். இந்த 5 கிளேஷங்களும் வந்து பந்தம் பண்ணிக்கிறது எல்லாம் க்ஷீணமாயி போச்சு. நஷ்டமான நிலையில வந்து பாத்தீங்கன்னா வஷி விஹரதி. இவன் என்ன பண்றான்? வஷி, எல்லாத்தையும் வசப்படுத்தினவனாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றான். சுதந்திரமான ஜீவனா சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் அப்படின்னு இந்த சூத்திரம் சொல்லுது. ரொம்ப முக்கியமான சூத்திரத்துல இது. திரும்ப கேட்டு இதுக்கப்புறம் ஆச்சாரியர் 50வது சூத்திரத்துக்கு வர. 50வது சூத்திரம் என்னன்னு படிச்சுங்க. தத்வைராக்யாதபி தத்வைராக்யாதபி தோஷபீஜக்ஷயே தோஷபீஜக்ஷயே கைவல்யம் கைவல்யம் தத்வைராக்யாதபி தோஷபீஜக்ஷயே கைவல்யம். நான் சொன்னேன் அந்த இடத்துல என்ன வரணும், மிச்சம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டியை ஓட்டி பார்த்து புது சைக்கிளை பிஎஸ்எஸ் எல்லாரும் ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதம் கழிச்சு ஓரமாக கிடக்கும். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டு கூட ஆள் இருக்காது. நம்ம பொருள் எல்லாம் புது பொருள் எல்லாம் அப்படி தானே. சிமிச்சச்சி வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு தக்காளிலாம் அரைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த டெலி ஷாப்பிங்கில் வாங்குற மிஷின்லாம் இருக்குல்ல, ஒன்றும் உதவவே மாட்டேங்குது. ஆனால் பார்க்கும்போது நமக்கு ஏதோ ரொம்ப யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். நம்ம போட்டு அதுக்குள்ளார போட்டு டருன்னு பிடிச்சி இழுத்தா வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் அதுக்கு நம்ம கட் பண்ணி கையிலேயே கட் பண்ணிடலான்னு அந்த டப்பாவத்துக்கு ஓரமாக போட்டு ஏன்ட்டா அது மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது. யாராவது வாங்கிட்டு வந்து ஏதாவது கொடுப்பாங்க, 2 நாள் தான் யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நேரடியாக யூஸ் பண்ணலான்னு தூக்கி ஓரமாக போட்டுறது. வைராக்கியம் வந்துடும். நிறைய பொருள் தேவையில்லாமல் போய் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கிடைக்கும். பாருங்கள், நீங்கள் லீவு நாளில் என்னைக்காவது எடுத்து பாருங்கள் தேவையில்லாதது எவ்வளோன்னு. வீடு ஃபுல்லாக தேவையில்லாததான் வச்சுருப்பீங்க. வீடு ஃபுல்லாக தேவையில்லாது என்னைக்கோ ஒரு நாள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் யூஸே பண்ண மாட்டோம். புதுசாக வாங்கும்போது பரவசமாக இருக்கும். புதுசாக வாங்கும்போது பரவசம். அந்நியதாக்கியாத்தி கூட அப்படிதான். அந்த அந்நியதாக்கியாத்தி வந்து பார்த்தீங்கன்னா பண்ண 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 ஒரு ஆனந்தம் கிடைக்கும். எத்தனை கிடைக்குது பாருங்க.
அந்நியதாக்கியத்தில் என்ன கிடைக்கும்? ஆனந்தம் முதல்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெதுவா நிபுணத்தன்மை வர 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 என்ன சர்வ அதிஷ்டாத்திருத்துவம் கிடைக்கும். அதுக்கப்புறம் சர்வ ஞாத்திருத்துவம் கிடைக்கும். இந்த மூணுத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்ச மாத்திரத்துல இவன் அதுலயும் கூட ஒருத்தனுக்கு என்ன வந்துடணும்? வைராக்கியம் வரணும். தது வைராக்கியாதபி. அப்ப இந்த மூணு விஷயத்திலையும் ஒருத்தனுக்கு வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா, வசிக்கார வைராக்கியத்தை வந்து பாத்தீங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டே வந்தவன் என்ன பண்றான்? அந்த சித்தத்தை பாக்குறது கூட, அந்த சித்தத்தை பாக்குறதுனால அந்நியதாக்கியாத்தின்னு சொல்றோம்ல, நான் வேற இது வேற, நான் வேற இது வேற, நான் வேற இது வேற. இந்த நான் வேற இது வேறன்னு அந்த சித்தத்தை பார்த்து 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 ஒரு டைம்ல இதை போய் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு அதான் தெரியல. அப்ப புதுசா இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போயிடும். அப்படி போன மாத்திரத்துல தது வைராக்கியாதபி, அதனிடத்தில் வைராக்கியம் வரும்போது அந்த வைராக்கியத்துக்கு என்ன பேர் சொல்றோம்? பர வைராக்கியம். அந்த சித்தத்தை ஆமா 1:51 பக்கத்துல போட்டு சர்வ நிரோதா கைவல்யம் நிர்பீஜ சமாதி, தஸ்யாபி நிரோதே சர்வ நிரோதாத் நிர்பீஜக சமாதி அப்படின்னு 1:51 இருக்கிற சூத்திரம் இருக்கு. அது அப்படியே இருக்கு. 1:51 அப்படியே இருக்கு. தத் வைராக்கியாதபி, அந்த சித்தத்தை அந்நியதாக்கியாதி பண்றது கூட வந்து பாத்தீங்கன்னா போர் அடிச்சு அதுலயும் வைராக்கியம் வந்ததிலிருந்து என்ன ஆகும் கேட்டீங்கன்னா தோஷ பீஜக்ஷயே. தோஷம் எது? 3 குணங்கள். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பீஜம். எதுக்கு பீஜம்? இந்த சம்சாரத்துக்கு பீஜம். தோஷ பீஜம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தோஷம் இந்த 3 குணங்களாலான சம்சாரம், இதோட பீஜமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சித்தம் தான் பீஜம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷயே, நஷ்டமாகும் போது. எப்படி நஷ்டமாகுது? அந்நியதாக்கியாத்தியில வைராக்கியம். அப்போ எதிர்க்க இருக்கிறத பார்த்து 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 கொஞ்ச நேரத்துல கண்ணை மூடிட்டு நான் முன்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா பெரிய கோயிலுக்கு போவேன். பெரிய கோயிலில் போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஃப்ரீயாக இருக்கும்போது வியாழக்கிழமெல்லாம் போகணும் அப்படின்னா நாதபுரம் இருக்க மாட்டேன், நான் மட்டும் தனியாக போவேன். போனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நல்ல நடராஜர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு ஆரத்தி காட்டுவாங்க. ஆரத்தி காட்டினதுக்கப்புறம் அந்த ஒரு நல்ல பில்லர் இருக்கு, நல்ல சுவாமியை பார்த்த மாதிரியே ஒரு பில்லர் இருக்கு. அந்த பில்லரில் போய் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா தன்னால கண்ணு முடிக்கும். தன்னால எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க? எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க? மெதுவா 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 என்ன நடக்கும் தெரியுங்களா? எங்க இருக்காரு நடராஜர்? உள்ளதானே இருக்காரு. உள்ள இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு? வெளியில பார்த்துட்டு இருந்த நம்மளை உள்ள ஆக்கர்ஷணம் பண்ணி உள்ள இழுத்துப்பாரு. மெதுவா வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு உள்ளேயே இதான் நடக்கும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் வேற சித்தம் வேற, நான் வேற சித்தம் வேறன்னு பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு டைம்ல என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா அந்த பாக்குறதுலயும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர் அடிச்சு கண்ணால வந்து பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணுவான்? பாக்குறது நிப்பாட்டிடுவான். நிப்பாட்டின நிலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்கனெக்ட் ஆகுது. அந்த பீஜமா இருக்கக்கூடிய அந்த சித்தம் இருக்குல்ல, 3 குணங்களால் ஆன சித்தம், அதோட வந்து பாத்தீங்கன்னா க்ஷயமாகும் போது, டிஸ்கனெக்ட் ஆகும் போது இவன் என்ன ஆயிடும்? இவன் தனியாக போயிடுறான். இந்த சித்தம் தனியா செப்பரேட் ஆயிடுது. இந்த ரயில் பெட்டியோட ட்ரெயினோட வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது? செப்பரேட் ஆயிடுது. செப்பரேட் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா கைவல்யம் அப்படின்னு பேரு. கேவலசிய பாவம் கைவல்யம், தனிச்ச நிலை. ஆத்மா தனியா போயிடுது. ஆத்மாவோட இதுவரைக்கும் கனெக்ட் ஆயிருந்த அந்த சித்தமும் தனியா போயிடுது. அப்ப ஆத்மாக்கும் கைவல்யம், இந்த பிரகிருதிக்கும் கைவல்யமானது உண்டாகிறது அப்படின்னு சொல்லுது. டைம் ஆயிடுச்சு அதுக்குள்ள. சரி, இதோட நிப்பாட்டுங்க, நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. இது அப்படியே என்ன பண்ணுங்கன்னா, இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, பகவத்கீதையில பார்த்துட்டு இருக்கோம்ல, நாளைக்கு திரும்ப பகவத்கீதையில கண்டினியூ பண்ணுவோம். இதே பாடம் தான் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. க்ஷேத்திரஜனோட சயோகம். அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்றது தான் சம்சாரத்தோட நிவர்த்தி. அப்ப வந்து நிவர்த்தி எப்படி நடக்கும்னா இதான் ப்ராசஸ். பிரசங்கியான தியானம் தான் அந்தரங்க சாதனம்.
மோட்சத்துக்கு அந்தரங்க சாதனம் எதுன்னு யாராவது கேட்டாங்கன்னா, மோட்சத்துக்கு அந்தரங்க சாதனம் நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்னு பார்க்கக்கூடிய திரஷ்டாதிருஷ்யத்தை அந்நியதா கியாதி பண்றதுதான் பரம்பிரசங்கியான தியானம் அப்படின்னு. நாராயண நாராயண.